அப்படின்னா எனக்கு ஒரு 5 கட்டு கொடுமா. கீரையை வாங்காதீங்க. மூதேவி நீயா? எதுக்கு இது கீரையை வாங்க வேணான்னு சொன்ன? ஓசில கிடைக்கிற முருங்கைக்கீரையை எதுக்கு நீ காசு கொடுத்து வாங்க சொல்ற? என்னது ஓசில கிடைக்கிற கீரையா? அது ஐயோ, இது ஒரு ஓசி கிராக்கிமா. எல்லாத்தையும் ஓசிலேயே தான் வாங்குவா. இவ பேச்சல நீ கேட்காத. இந்த பட்டரி பாய், யாரை ஏமாத்த பாக்குற? இங்க பாருமா, இந்த தெருமுனையில ஒரு முருங்கை மரம் விழுந்து கிடந்துச்சு. அதுல இருக்கிற முருங்கைக்கீரையில பறிச்சு உங்கள்கிட்ட காசுக்கு விக்கிறா. அப்படியா? ஏமா, எங்களை பார்த்தா உனக்கு கிழிச்சவாய் மாதிரி தெரியுதா? இந்தா உன் கீரையும் வேணா ஒண்ணும் வேணாம். வாங்க போலாம். என்ன போஸ் வேண்டி கிடக்குது? பெருசா சாதிச்சிட்ட மாதிரி. ஒழுங்கா வியாபாரம் கூட பண்ண விட மாட்டேங்கிறாங்க. என்ன வியாபாரத்துல நீங்க யாராவது ஏமாத்தி சேனங்கள்ல உங்களுக்கு கல்லால் அடிக்கிற மாதிரி கனவு கண்டீங்களா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அத்தை, நீங்க தான் தேவையில்லாம என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரு? நானா? ஆமா. பாட்டி உயில எப்படி எழுத போறேன்னு சொல்லிச்சு? அது வந்து எல்லா சொத்தையும் குழந்தை பேர்ல எழுதி வைக்கிறேன். அந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா சொத்தை விக்கிற உரிமை கௌசல்யாவான உனக்கு தான் இருக்குது. உன் மாமியார் பண்டரி பாய்க்கு எந்த உரிமையும் கிடையாது. அவ தலையிடுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு சொல்றான். நீயும் விழுந்து விழுந்து சிரிக்கிற. எல்லாம் ஓகே அத்தை, ஆனா அந்த பாட்டி இருக்க போறது உயில் எழுதுற வரைக்கும் மட்டும்தான். அதுக்கப்புறமா ஊரு கிளம்பி போயிட போகுது. போயிட்டாலும் சொத்து உன் கைக்கு வந்துருதுல்ல. சொத்து ஏன் கைக்கு வந்தா உங்களை நான் கைவிட்டுவேனா? கௌசல்யா, என்ன சொல்ற நீ? அத்தை, நமக்குள்ள 1000 சண்டை வரலாம், ஆனா நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது அத்தை. ஐயோ, என் மாமியாரை ஏமாத்தி சொத்து எழுதி வாங்கிட்டு எங்க நீ உன் மாமியாரை வீட்டை விட்டு துரத்திருவியோன்னு நான் பயந்தே போயிட்டேன். யார தந்த நாதாரி? நான் தாண்டி. ஐயோ சும்மா. என்ன இருந்தாலும் நீ என் மருமக தான் நிரூபிச்சிட்டடி என் தங்கம். ஐயோ என் செல்லமே. சனிய கூப்பிட்டு பாரு. கிளவி குழவி மாதிரி கொட்டிட்டே இருக்கும். போங்க போங்க. வா வா வா. வாடி வெளியில. வெளில வரையா நான் உள்ள வரவா? வாடிடுறேன்ல, கூப்பிடல. டேய், யாரா நீ? யாரா நீ? ஏன் வீட்டு வாசல் நின்னுக்கிட்டு வாடி வெளியே வரவா உள்ளன்னு கத்திட்டு இருக்க? யாரடா நீ கூப்பிடுற? நான் அவளை கூப்பிட்டேன். அவளன்னா எவள? விதவிதமா புடவைய கட்டிக்கின்னு கலர் கலரா மேக்கப்ப போட்டுக்கின்னு சும்மா சலக்கு 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 நடப்பாள, அவளை கூப்பிட்டேன். இந்த வீட்டுல விதவிதமா புடவை கட்டிக்கிட்டு கலர் கலரா மேக்கப் போட்டுக்கிட்டு சலக்கு சலக்கு நடக்கிறவ அவதான். அவளை எதுக்காக நீ கூப்பிடுற? அவளுக்கு எனக்கும் 1000 இருக்கும். அதற்காக நீ யாரு? ஏய், நான் அவ மாமியாரா? அப்ப நீ ஆத்தாவா? ஏய், நீ என்ன சொல்ற? அவ என் பொண்டாட்டின்னு சொல்றான். பொண்டாட்டினா? அவளை தொட்டு தாலி கட்டின புருஷன். ஐயோ 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 ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்க இந்த ஊர்ல யாருமே இல்லையா? அடியே கௌசல்யா, வாடி வெளியே. அடியே கௌசல்யா, அடியே. பஞ்சுமில்ல சங்கு ஊதுற மாதிரி கத்திட்டே இருக்கீங்க. நான் இப்ப உன் சங்க நினைச்சு கொல்றேனா இல்லையா பாரு. எதுக்கு எதுக்கு எதுக்கு? ஏய், எவனோ ஒரு குடிகார பையன் இவன் உனக்கு புருஷன் சொல்லிட்டு இருக்கான். இவன் என் புருஷன்னு சொன்னா அத நீங்க கேட்டுட்டு ஆமா வர போட்டு என் சங்க வர இருப்பீங்களா? என்ன தைரியம் இருந்தா மவனே, யாருக்கு யாரா புருஷன்? நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஏன் புருஷனுக்கு நீங்க அடிக்கிறீங்க? அப்படி காடு. வா புருஷனா? ஆமா, அவ புருஷன் தான் நானு. விதவிதமா புடவைய கட்டிக்கின்னு கலர் கலரா மேக்கப்ப போட்டுக்கின்னு புருஷன் அம்போன்னு விட்டுட்டு இவன் நடிக்க வந்துட்டா, நீங்க அடிக்க வர்றீங்க. சாரி, என் அத்தை கொஞ்சம் லூசு, நிறையவே லூசு. அவங்க பேச்சு கேட்டு தெரியாம உங்களை அடிச்சிட்டேன். சாரி சார், சாரி சார். நோ ப்ராப்ளம். தானா அவகிட்ட அடி வாங்கி பழக்கமா போச்சு. ஏண்டே, ஜென்ரேட்டர்ல, யூனிட்ல, ப்ரொடக்ஷன்ல, பொங்கல்ல ஷூட்டிங் நடக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லையாடி? யோ, இது ஷார்ட் ஃபிலிம்யா, அதனால யூனிட், ஜெனரேட்டர், ப்ரொடக்ஷன் எதுவுமே வைக்கல. அப்படியா? ஆமா, குழந்தை எங்கடி? பாட்டியோட தூங்குறான். ஏதே
பாட்டியோட தூங்குறானா? ஆ, இல்ல அவன் தூங்குற மாதிரி நடிக்கிறான். ஒன் மோரே வாங்கலன்னா பாருங்களேன். ஏன் மகனாச்சே அதை எப்படி வாங்குவான்? நல்லா நடிக்கட்டும். சரி, இன்னையோட ஷூட்டிங் முடிஞ்சிடும்ல? குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவில்ல? இன்னும் 2 நாள் ஆகும். எது? இன்னும் 2 நாளா? என்ன விளையாடுறியா? குழந்தைய பிரிஞ்செல்லாம் என்னால இருக்க முடியாது. யோ பிரச்சனை பண்ணாதயா. பேசுனதை விட அமௌண்ட் அதிகமா தரேன்னு சொன்னாங்க. இந்தா 500 ரூபாய் சரக்கு அடிச்சிட்டு பாய் கடையில போய் பிரியாணி துண்ணு. நான் மட்டும் தனியா வீட்டுல இருந்தா போர் அடிக்கும்ல. நீயும் ஆசை இல்ல, 2 நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயா. யாரு அவன்? அவன் கைய பிடிச்சு கொஞ்சிட்டு இருக்க? அத கேட்க நீயா? பாட்டி பாட்டி பாட்டி. ஓ, நீதான் அந்த பார்ட்டியா? இது பாட்டியான்னு கேட்ட. பாக்க அவ்வையார் கணக்கா இருக்கிற. அதான் பையன் முருக மாதிரி சிரிக்கிறானா? நீ யாரா? யாரானா? இவ புருஷன். புருஷனா? நீ புருஷனா? நேத்து வந்து காசு வாங்கிட்டு போனானே அவன் யாரு? என்னது? நேத்து ஒருத்தன் துட்டு வாங்கிட்டு போனானா? யாரு அவன்? யாரு அவன்? பகல் ஒகுத்துனா பகல் பிகிழ் ஊதும். சொல்லுடி, எனக்கு தெரியாம துட்டு வாங்கிட்டு போனது யாரு? அவனுக்காகத்தான் என்ன போடுறியா? டேய் சொல்லு சொல்லு சொல்லு. அதாவது அவன் வீட்டுக்காரன். வீட்டுக்காரனா? ஆமா, வாடகை குடுக்கலங்கிறதுக்காக இங்க வந்து வாடகை வாங்கிட்டு போனான். அந்த பேமானி இங்க என்னத்துக்கு வந்தா? அவனை ஊட்டாண்ட போய் கவனிச்சுக்கிறேன். என்னத்த குடிச்சானோ? ஏண்டி, வீட்டுக்காரன் ஹவுஸ் ஓனர்னு அப்படி இப்படின்னு சொல்லி உன் கள்ள புருஷனை வேணா ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. வா முகர கொட்டிக்கு 2 புருஷன் கேக்குதா? பாட்டி மரியாதையா பேசு. ஏய், உனக்கு என்னடி மரியாதை வேண்டி கிடக்கு? ஓ புருஷன் தான் 2 பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு திரியறான்னு பார்த்தா நீயும் 2 புருஷனை வச்சுக்கிட்டு திரியறிய. கௌசல்யா, இதுக்கு மேல இந்த கிழவி ஏதாவது பேசுச்சு அப்புறம் மரியாதை கெட்டுரும். ஐயோ, அவங்க தான் ஏதோ வயசானவங்க புரியாம பேசுறாங்கன்னா நீயும் அவங்க கூட சேர்ந்து எதுக்கு புரியாம பேசுறீங்க? ஏய், யாரு புரியாம பேசுறது? அவ யாரையோ வச்சுக்கிட்டு போறா. உனக்கு என்ன? நீ போய் உன் வேலையை பாரு. அவ எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்னடி? நம்ம வீட்டு குழந்தை அவ வளர்க்கறா இல்ல, அது கெட்டு போயிடக்கூடாது இல்ல. முதல்ல அவ கணக்க பார்த்து காசை கொடுத்து வெளில அனுப்பு. இந்த குழந்தை எப்படி நல்லது சொன்னா கூட கேட்டுக்க நீங்க மாட்டாங்க. என்ன ஏன் கிடக்க முடிக்கிறது? நானே போறேன். குழந்தைய கொடு. நீ எவ்வளவு பணம் கேட்டா நான் தரமா? போகாதமா. பணத்தை தூக்கி அந்த கிழவிட்ட கொடு, அவ புள்ளைய பெத்து தருவா. நான் வரேன். சாந்தி சாந்தி. ஐயோ, என்னத்த இவ இப்படி சொல்லிட்டு போறா? ஆமாண்டி, இந்த வயசுல இந்த கிழவி எப்படி குழந்தைய பெத்து கொடுப்பா? குழந்தை தூக்கிட்டு போட்டா என்ன பண்றது தெரியாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்ன கேட்டா எனக்கு என்னடி தெரியும்? இதுக்கு தான் சொல்றது காலா காலத்துல ஒரு பிள்ளைய பெத்துக்கணும்னு. பாருங்க, இதான் சாக்குன்னு ஆரம்பிக்காதீங்க. நானே டென்ஷன்ல இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், என்ன அந்த பொம்பளை குழந்தைய தூக்கின் போது? குழந்தைக்கு போலியோ டிராப்ஸ் போட போறா. அப்படியா? குழந்தைய நடிக்க வைக்க மாட்டேன்னு கோவமா தூக்கிட்டு போறடா. ஐயோ, அப்புறம் பாட்டி குழந்தைங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? அதான் ஒண்ணுமே புரியலடா. கவலைப்படாதீங்க. நீ போய் அவனை சமாதானப்படுத்தி குழந்தை கூட்டு வர போறியா? நோ, நானே குழந்தை கிட்ட போட்டு அப்படியே குழந்தை நடிச்சிடுறேன்ற. எப்படி? யாரு நீ குழந்தைய நடிக்க? ஆமா, சாம்பிள் பாருங்க. எப்படி எப்படி? பாடும் பாட்டி கேட்டு தலையே ஆட்டி. என்ன பண்ணணும் தெரியாம இப்ப வந்து டிராமா பண்றியா? நிறுத்துங்க. என்ன எதுக்கு தேவையில்லாம ஆளாளுக்கு போட்டு அடிக்கிறீங்க என்ன? கொரில மாதிரி இருந்துட்டு நீ குழந்தை நடிக்க போறியா? அதானடி, நான் குழந்தை கிட்ட போட்டா கூட எல்லாரும் நம்புவாங்க. அவங்க குழந்தை நடிக்கிறேன்னு சொல்றாங்க, கரெக்டா? நீ குழந்தை நடிக்கிறேன்னு சொன்ன உடனே இந்த குண்டு குழந்தை நடிக்கிறேன்னு சொல்லுது. யார பாத்திரி குண்டுங்கற? சொன்னே இருந்தாலும் நம்ம பிரச்சனை அப்புறமா வச்சுக்கலாம். கொண்டாரு இருங்க. கொலம்பஸ், எப்படியாவது சாந்தியை சமாதானப்படுத்தி குழந்தைய கூட்டிட்டு வந்துடுறா. ஓகே. ஐயோ, குழந்தை எங்க? குழந்தையா என்ன பண்றது? கொன்றுவேன். ஐயோ, கிழவி சொதப்புதே. இவன் அதை விட சொதப்புவானே. ஐயோ, இங்க போனவன் என்ன காணுமே. சாந்தியை கரெக்ட் பண்ணி ஓடி போயிட்டானா? ஐயோ, கொலம்பஸ் போய் 2 மணி நேரம் ஆகுதே, இன்னும் ஆளையே காணுமே. பாட்டி எந்திரிச்சு குழந்தைங்கன்னு கேட்டா எனக்கு என்ன பதில் சொல்றது? ஐயோ, என்ன காணுமே. ஐயோ, கொலம்பஸ், ஏண்டா என் மாதிரி குழம்பு வச்சுட்டியடா பாவி.
வாழைப்பழத்தை ஒழுங்கா சாப்பிட விடுறியா பண்ணி? நானே குழந்தை வருமா வராதான்னு பைத்தியக்காரி மாதிரி புலம்பிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட இதுக்கெல்லாம் கவலையே படாம மலைக்குரங்கு மாதிரி இவ்ளோ வாழைப்பழத்தை எடுத்து அமுக்கிட்டு இருக்கீங்க. இருடி நான் எதுக்காகடி கவலைப்படணும்? நீயாச்சு அந்த கிழவியாச்சு. ஐயோ அத்தை, கொஞ்சமாவது பொறுப்போட பேசுங்க. குழந்தை வரலனா நமக்கு சொத்து கிடைக்காது. நமக்குன்னு சொல்லாதம்மா, உனக்குன்னு சொல்லு. என் மாமியார் சொத்து எழுதி வைக்க போறது உன் பேர்ல. சொத்து எனக்கு வந்தா நான் உங்களுக்கு பங்கு தரேன்னு சொல்லிருக்கேன். ஏய், நீ யாரடி எனக்கு பங்கு போட்டு பிச்சை போடுறது? சரி, இப்ப முடிவா என்னதான் சொல்றீங்க? எனக்கு கிடைக்காத சொத்து உனக்கும் கிடைக்க போறது இல்ல. அதனாலதான் நான் சந்தோஷமா வாழைப்பழம் தின்னுட்டு இருக்கேன். உங்களை மாதிரி காண்டு பிடிச்ச பொம்பளைய நான் எங்கேயுமே பார்த்ததே இல்ல. பாத்துட்டல போ, வாயை மூடிட்டு போ. நான் வாயை மூட்டு போறேன். நீங்க டெசன் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. குழந்தை வரட்டும், அப்புறம் பேசிக்கிறேன். ஐயோ, வாழைப்பழம் காலி வரதுக்குள்ள வாடா. ஏய் ஏய், என் மேல வாழைப்பழத்தோல தூக்கி போட்டியே, நான் என்ன குப்பை தொட்டியா? அதுல என்ன சந்தேகம்? ஒண்ணே ஏய், தம்மா தோண்டு வீசம்படி மாதிரி இருந்துட்டு கையெல்லாம் ஓங்கிட்டு இருக்க. ஊர்ல அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? வாழைப்பழம் பொறுக்கி தானே தின்னுட்டு இருந்த. என்னமா இங்க வந்து ஓவரா சீன் போடுற? ஜாக்கிரதை. கௌசல்யா, இத பார், உன் மாமியார் ரொம்ப ஓவரா போறா. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கொஞ்ச நாள் தான் வீட்டை விட்டு துரத்த போறேன்னு சொல்லிருக்கோம்ல, நீங்க எதுக்கு அனாவசியமா அதுக்கு பாய் கொடுத்துட்டு இருக்கீங்க? நீ சொல்றது கரெக்டா தாண்டி இருக்கு. ஆமா, குழந்தை எங்க? அவ தூக்கிட்டு போயிட்டா. அவளா? எவ? அவள பாட்டி, அவரு எவரு? என் புருஷன் தான். உங்க பேரு? ஏன் பேருனா? எங்க தூக்கிட்டு போனா? ஹாஸ்பிட்டலுக்கு. ஆஸ்பத்திரிக்கா? எதுக்குடி? இல்ல, குழந்தை சதா அழுதுட்டே இருந்ததா, அதை சிரிக்க வைக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காரு. டாக்டர் பார்த்தா குழந்தை சிரிக்குமா? கிழவி, அவன் ஒரு சிரிப்பு டாக்டர். குழந்தைய பார்த்தவன ஜோக் சொல்லி சிரிக்க வைப்பாரு. ஆள பாரு ஆள. கௌசல்யா, உன் மாமியார் என்னடி சொல்றா? அவங்க ஏதோ லூசு மாதிரி வளர்றாங்க, அதெல்லாம் நமக்கு எதுக்கு, விட்டுருங்க. அவங்க பேச்செல்லாம் நீங்க இனிமே கேட்கவே கேட்காதீங்க பாட்டி. இப்படி கொஞ்சம் வாங்க. இதோ பாருங்க, நானே ஏதேதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கேன். நீங்க இடையில பூந்து கலாச்சிட்டு இருந்தீங்க. அப்புறம் நல்லா இருக்காது. வாயை மூட்டு வாழைப்பழத்தை சாப்பிடுங்க. வாயை மூட்டு எப்படி வாழைப்பழம் சாப்பிடுங்க? வாயை திறந்துட்டே முழுங்குங்க. கௌசல்யா, ஐயோ, இப்படி தப்பிக்கிறது. என்னடா மாதவா கையை வீசிக்கிட்டு வர? அப்படியே ஒரு நிமிஷம். என்னடா கையை கட்டிட்டு வர? ஒரு நிமிஷம். இப்ப பாருங்க. என்ன பாட்டி கூப்பிட்டீங்களா? என்னடா ஆடிட்டு வர? பின்ன பின்ன காய் வீசினாலும் தப்பு, காய் கட்டினாலும் தப்பு, ஆடினாலும் தப்பு. பாட்டி பஞ்சு தலை பிஞ்சு பாத்துங்க. ஏய், குழந்தை எங்கடா? யாருக்கு தெரியும்? நீ தானடா குழந்தையை தூக்கிட்டு போன? யார் சொன்னது? டேய், ஓன் பொண்டாட்டி தான். என்னவா சொல்ற? ஆமாங்க, நம்ம குழந்தைய பாத்துக்கிறாளே சாந்தி, அவளோட புருஷன் வந்தானா? வந்தாரா? வந்து குடிக்கிறதுக்கு காசு வேணும் அப்படின்னு தகராறு பண்ணனா? ஆமாங்க. அப்ப பார்த்து பாட்டி திடீர்னு வந்து, ஏய் கிலோ துங்க தானே உன் புருஷன், இவன் யாரு கள்ள புருஷன் அப்படி இப்படின்னு திட்டி சாந்திய வெளியே அனுப்பிட்டாங்களா? அனுப்பிட்டாங்க. சாந்தி இல்லாத ஏக்கத்துல குழந்தை ஒன்னு அழுதுட்டே இருந்துச்சா. பாவ தாயை பிறந்த குழந்தை அழுதான் செய்யும். பாட்டி பெற்றால் தான் பிள்ளையா? அவ செவிலித்தாய். அவ போனதுல இருந்து குழந்தை அழுதுட்டே இருந்துச்சா. அழுதுட்டே இருந்துச்சா குழந்தை? ஆமாங்க. குழந்தை இப்படி அழுதுட்டே இருக்குதே, இது சமாதானப்படுத்தணும் அப்படின்னு நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போனீங்கல்ல? போகலையா? போனீங்களே. அது போனேன். ஆனா டாக்டர் போறதுக்குள்ள குழந்தை அழுகி நிறுத்துச்சு, அதனால டாக்டர் போகவே இல்லை. அப்படியா? சரி, குழந்தை எங்க? அது வந்து குழந்தை ஸ்கூலுக்கு இருக்கு. ஸ்கூலுக்கா? அது வந்து ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக கொலம்பஸ் குழந்தை தூக்கிட்டு போயிட்டான். குழந்தைக்கு இன்னும் பேச்சே வரல, அதுக்குள்ளவா ஸ்கூல்ல சேர்க்க போனீங்க? ஏய் கிழவி, இங்க பாரு, குழந்தை அம்மா வயித்துல இருக்கும்போதே அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும். இது என்ன அநியாயமா இருக்கு? ஆமா பாட்டி, குழந்தை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போயிருக்கு. அட்மிஷன் கிடைக்குதோ இல்லையோ இல்ல. குழந்தை கிடைச்சிருச்சு. என்னது? குழந்தை கிடைச்சிருச்சா? அட்மிஷன் கிடைச்சிருச்சு அவன் அப்படி சொல்றான். அப்படிதான் அவன் அரவே கடவை அப்படிதான் சொல்லுவாங்க. முட்டாள். இங்க பாருங்க குழந்தை. ஐயோ, என்னடா குழந்தை மாத்திட்டு வந்துருக்க? அந்த பொம்பளை குழந்தை தரமாட்டேன்னு சொல்லிச்சு மேடம். அதனால தான் வேற குழந்தை ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு வந்தேன் மேடம். குழந்தைய நீயே வச்சிட்டு இருந்தா எப்படிடா? என்கிட்ட குழந்தை வெயிட்டா இருக்கு பாட்டி, உங்களால தூக்க முடியாது. பாவம், வேணாம். என்ன
குழந்தை வேற மாதிரி இருக்கு. ஐயோ கிழவி, உன் கண்ணுல கண்ணாடி இல்ல, அதான் குழந்தை மங்கலா தெரியுது. போய் கண்ணாடியை போட்டு பாரு. ஆமா ஆமா, கண்ணாடிய சமையல் ரூம்ல வச்சிருக்கேன். போய் ஐயோ பாட்டி, நான் எடுத்து வரேன். நீங்க இங்கே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்க போகாதீங்க, சொன்னா கேளுங்க. ஐயோ தெரிஞ்சா நம்ம மாட்டிக்குவோம். என்ன நீங்க போகாதீங்க. டேய், என்னடா கண்ணாடி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கபடி ஆடிட்டு இருப்படா. கபடி 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 ஏய் பாட்டி, இந்த கிழவி கண்ணாடி எங்க வச்சிருக்கு தெரியலையே. என்ன பண்ணலாம்? முடிச்சலாமா? இல்ல, எடுத்துடலாம். லென்ஸ் எடுத்துடலாம். பாட்டி, கண்ணாடி ரெடி. போடுங்க. இப்ப பாருங்க. எங்க? என்னடா மங்களா தான்டா தெரியுது. அது கிச்சன்ல இருந்தது இல்லையா, புகை தான் போட்டிருக்கோம். கொடுங்க, நான் தொடச்சு தரேன். ஐயோ தொடைக்காதீங்க. பாட்டி இந்தாங்க, இப்ப போடுங்க. போட்டுங்க. டேய், இப்பவும் மங்களா தான்டா தெரியுது. ஏ கிழவி, உனக்கு இந்த வயசுல கண்ணு தெரியறதே பெரிய விஷயம். இதுல மங்களா தெரியுது, பிரைட்டா தெரியுது. அதானே. சும்மா ரெடி. கௌசல்யா, குழந்தைக்கு சாப்பிடுறதா கொடுத்தியா? இல்ல போய் கொடு போ. ஆமாமா, குழந்தை அங்க இங்கன்னு வெளியில அலைஞ்சிட்டு வந்ததுல பசியா இருக்கும். Correct. அதுக்கு ஏதாவது சாப்பிட கொடுமா, அப்புறமா என்கிட்ட கொண்டு வந்து கொடு. இந்த கண்ணாடி ஏன் பாட்டி, மங்களா தெரியுது? கண்ணாடி என்கிட்ட கொடுங்க, நான் அழகா தொடச்சு கிளியர் பண்ணி வைக்கிறேன். பாத்துடா, சரி. கீழே போட்டு உடைச்சிட போறேன். உடைக்க மாட்டேன். உங்களோட பேசிட்டு இருந்ததுல எனக்கு பசி வந்துருச்சு. முதல்ல போய் சாப்பிடணும். இந்த கிழவிய சமாளிக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துருச்சு. ஏன் ஐடியா அப்படி? நல்ல வேலைங்க, கண்ணாடி உடைச்சு காப்பாத்திட்டீங்க. இல்லனா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? கிழவி இந்த குடும்பத்தை விட்டு ஊருக்கு போயிருக்கோம். நாம எல்லாம் நிம்மதியா இருந்திருக்கலாம். ஐயோ, கிளவி மட்டும் போயிருக்காத அத்தை. அதோட சேர்ந்து நம்ம சொத்து எல்லாம் போயிருக்கோம். அதான். எல்லாம் அதோ இங்க நிக்கிறானே, இவனால வந்தது வேணே. குழந்தைய மாத்தி எடுத்து வந்து குழப்பத்தை உண்டு பண்ணிட்டான். இவனை குழந்தை கையில இருக்கு. ஷோ டேய், வளர்ற குழந்தைய ஏன்டா அடிக்கிறீங்க? நீ வாப்பா, குழந்தைய போடா, போடா, கூட்டிட்டு போடா. வா. வா செல்லம். வா 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 வா. வா 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 வா. இப்படி வா, இப்படி வா, இப்படி வா. ஏன்டா ஒரு வேலையை உருப்படியா பண்ண தெரியல? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. ஏன் அடிக்கிறீங்க எல்லாரும்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ரிஸ்க் எடுத்து கிழிச்சடி. அந்த பொம்பளை குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் நான் தான் அந்த பொம்பளை கம்பல் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபான்னு பேசி இந்த குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கேன். 1000 ரூபாய் தானே? பரவாயில்ல. கன்வென்ஸ் 10,000 ரூபாய். எது? ஆமா, மொத்தம் 11,000 ரூபாய் கொடுக்கணும். அடி செருப்பா. 11,000. யார கேட்டு விட்டுட்டு வந்த? யோ, யார் அடிக்கிறா? யார் அடிக்கிறா? யோ, எதுக்கு அடிக்கிறீங்க? எதுக்கு அடிக்கிறீங்க? அடிக்கிறதா? இவன் பண்ண காரியத்துக்கு இவனை கொலை பண்ணணும். இவன் என்னையா பண்ணா? சொல்றா. தூங்கிட்டு இருந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டான் சார். எது தூக்கிட்டு இருந்த குழந்தை தூக்கிட்டு? எது என்ன சொல்றீங்க? ஆமா சார், நாங்க ரோட்டு வேலை செய்யறவங்க. மரத்துல தூளிய கட்டி குழந்தைய தூங்க வச்சுட்டு நாங்க வேலை பார்க்கற நேரத்துல சரி. குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டா சார். ஏய், எங்கடா குழந்தை? இருப்பா. ஏய், சொல்றா, எங்கடா குழந்தை? என்னங்க சத்தம், என்னங்க சத்தம்? எதுக்குங்க எல்லாரும் கத்துறீங்க? ஏய், நம்ம குழந்தைடா. ஏமா குழந்தை குடுமா. குழந்தைய வாங்க. ஐயோ, குழந்தையா? குழந்தைய குடுமா. ஐயோ, இது எங்க குழந்தைமா? உங்க குழந்தையா? ஆமா கௌசல்யா, அவங்க குழந்தைய இந்த லூசு போய் தூக்கிட்டு வந்துட்டான். என்னது லூசா? ஆமா சார், லூஸ் சார். அவன் ஆசாசே வளர்த்த குழந்தைய யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க சார். அதுல இருந்து அவன் புத்தி பேதலிச்சு போயிட்டு எந்த குழந்தைய பார்த்தாலும் தூக்கிட்டு வந்துடும் சார். சொல்ல பாத்துட்டு இருக்கேடா. ஆமா, இது என் குழந்தை, இது என் குழந்தை, இது என் குழந்தை. ஆமா, லூசு. குழந்தை. தம்பி கவலைப்படாதப்பா, உன் குழந்தை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். வருத்தப்படாத. இது என் குழந்தை. போதும், போதும். சரி வாடா போலாம். கடிச்சு வச்சிட்டு போறா, வாடா. இது என் குழந்தை, 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 குழந்தை. என் குழந்தை கொடுங்க, என் குழந்தை கொடுங்க, என் குழந்தை கொடுங்க, என் குழந்தை போதும், வாடா. அம்மா, பாஸ், how is my acting? நீ பாட்டு குழந்தை தூக்கிட்டு வந்துட்ட. அவங்க போலீஸ் போட என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? நம்ம குடும்பமே கூண்டோட போய் கம்பி எண்ணிருக்கோம். எதுல அப்படி பண்ண? பாஸ், நானும் குழந்தை எங்க கேட்டு பார்த்தேன் பாஸ். யாருமே கொடுக்கல பாஸ். அப்புறம் அதனால தான்
தூளில தூங்கி இந்த குழந்தைய டக்குன்னு தூக்கின்னு வந்துட்டான். அப்ப அது 11,000 கேட்டதுல அது சும்மா கேட்டு பார்த்தேன் ஏதாவது கொடுப்பீங்கன்னு. என்னங்க இப்படி கொஞ்சம் அனுப்புங்க, நான் கொடுக்க வேண்டியது கொடுக்குறேன். நிறைய கொடுப்பா. மறுபடியுமா? டெய்லி தானே அவனுக்கு கொடுக்குறோம். என்னடா ஆசை அவனை அம்மா அவங்களே பரவாயில்ல போல இருக்கா? டேய், இங்க வா. மறுபடியும் உனக்கு இங்க வேலை வேணும்னா போய் அந்த சாந்தி கால்ல போய் விழுந்து மறுபடியும் குழந்தைய வாங்கிட்டு வா போ. மறுபடியுமா? ஆமா. அம்மா